When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every single day you can begin the competition. Get profit with your every trade. Just know that Forex is your mission. Forex is my life. Forex is my life. Good evening friends. ஒரு இயர் எண்ட் ஆக்சுவலா டிசம்பர் உங்களுக்கு கிறிஸ்மஸ் லீவ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி நியூ இயர் லீவ் உங்களுக்கு ஒரு லாங் லீவ்லாம் முடிஞ்சிட்டு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட் கிராஷ் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், ப்ளஸ் 2019 ஓவராலாக மார்க்கெட் ஃபோர்காஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகலாம். நம்ம அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல நம்ம ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஒரு மேஜர் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது கனடாவுக்கு இருக்கு. கனடாவுடைய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1.75லேருந்து 2% இன்க்ரீஸ் பண்ணுறதா ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 0.25% அவங்க ஃபோர்காஸ்ட் சொன்னதை எக்ஸ்பெக்ட் பண்ணது போல இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. லாஸ்ட் உங்களுக்கு சொல்ல போனா ஒரு ஃபியூ மந்த்ஸாவே உங்களுக்கு கனடா கரன்சி ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருந்தது. கனடியன் எக்கனாமியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்புறமா கனடா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிடுற போல யூஎஸ்டி கேட் உங்களுக்கு செல்ட்ரன்ல போகும். ஸோ அதோடைய சைன் உங்களுக்கு ஒரு இனிஷியல் மூவ்மெண்ட் லாஸ்ட் வீக்கே மார்க்கெட்ல கொடுத்துருச்சு. ஓகே, ஃபண்டமெண்டலா இந்த வீக் பார்க்கும்பொழுது ஒரு மேஜரான டேட்டானோம்னா இது மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2019 ஓவராலா எந்தெந்த கரன்சிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் எது வீக்கா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூஎஸ் டாலர் லாஸ்ட் வீக் 2018 ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல் டாமினேட் பண்ணிச்சு. எல்லா கரன்சி கூடயும் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருந்தது, கண்டினியூஸ் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ அது இந்த 2019ல யூஎஸ் டாலர் வீக் ஆகாதான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருந்த யூரோப் அண்ட் பவுண்ட் பிளஸ் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து இது எல்லாமே உங்களுக்கு இந்த இயர்ல கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதே போல ஜப்பான் யென்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு ஓவர் வியூ பார்த்தாச்சு 2019ல எந்தெந்த கரன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வாரம் பர்டிகுலரா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூரோயூஎஸ்டி. யூரோயூஎஸ்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீக் வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதோடைய ஃபோர்காஸ்ட் 1.20 வரையிலும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நியர்பை 1.14 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.20 வரலும் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. லோனு நம்ம பார்க்கும்போது 1.12 வரையிலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பை ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பை கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா 1.1505 இந்த பிரைஸ் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பை ட்ரெண்ட்ல வெயிட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கீழே 1.1214. ஸோ அந்த 1.1214 இல்லை 1.1200 பிரைஸ் ரேஞ்ச் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணலாம். பை பண்ணாலும் உங்களுக்கு கிளியரா அப்ட்ரெண்ட்ல நீங்க வந்து கன்ஃபார்மா வெயிட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா எப்போனா 1.1505 மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகணும். அது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிஷியல் டார்கெட் 1.1752, நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம முன்னாடி சொன்னது போல 1.20 வரையிலும் ஒரு ஷார்ட் டைம்ல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது பவுண்ட் ஆல்ரெடி ஒரு பெரிய இஷ்யூஸ்ல போய்கிட்டு இருக்கு. பிரெக்சிட் இஷ்யூஸ் இன்னும் முடியல.
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்சிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கிலாந்து அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஒரு அக்ரிமெண்ட் டீல் சைன் ஆயிருந்தது. பட் அதில் யூகே பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான பிரச்சனை இருக்குங்கிறதுனால இப்போ ஆல்மோஸ்ட் நோ பிரெக்சிட் டீலுங்கிற அளவுக்கு வந்து தான் வந்திருக்கு. ஸோ இது எதில் வந்து ஃபைனலைஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல இந்த பிரெக்சிட் இஷ்யூஸ் நோ பிரெக்சிட் டீலா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அக்ரிமெண்ட்டோ அல்லது அதில் வந்து பார்த்தா ஏதோ மாடிஃபை பண்ணி அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அப்கமிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் இருக்கும். ஸோ பவுண்டை பொறுத்தவரையிலும் செல் எப்போதுமே பண்ணிடாதீங்க. லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, செல் மட்டும் பண்ணிடாதீங்க. அதே போல அது பை எங்க இருந்து கன்ஃபார்மா இங்க இருந்து உங்களுக்கு டோட்டலி அப் ட்ரெண்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது இந்த பிரெக்சிட் இஷ்யூஸ் வந்து முடிஞ்சாதான் சொல்ல முடியும். ஸோ அதனால பவுண்டை பொறுத்த வரையிலும் ஒரு இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்களோ இல்லை ஷார்ட் டைம் பண்ணக்கூடியவங்களோ ட்ரேட் பண்ணுங்க. பட் ஒரு பொசிஷன்லாம் ஒரு குவார்டர்லி பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மந்த்லி பேசிஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்க பண்ண வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு டெய்லி வரக்கூடிய டேட்டாஸ் பொறுத்து அப் அண்ட் டவுன் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணும்போது இனிஷியலாக உங்களுக்கு இப்போதைக்கு கரண்ட்ல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னீங்கன்னா ரீசன் லோ ஆக்சுவலாக லாஸ்ட் அந்த மார்க்கெட் கிராஸ் ஆன அன்னைக்கு வந்து லோ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். நீங்க இவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்றதை விட ஒரு இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க மட்டும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணிக்கிட்டு இருங்க. ரீசன் லோ ஸ்டாப் லாஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி உங்களுக்கு லாஸ்ட் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் உங்களுக்கு ரொம்ப கிராஸ் ஆயிருந்தது. இந்த அன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கிராஸ் ஆன கரன்சிஸ்ல ஆஸ்திரேலியா கரன்சிஸும் ரொம்ப மேஜர் இம்பாக்ட் ஆயிருந்தது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் முன்னாடி சொன்னது போல இந்த இயரோடைய உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் எண்ட் ஆஃப் தி இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.80 வரையிலும் உங்களுக்கு போறதான வாய்ப்புகள் இருக்கு. லோன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 0.68 வரையிலும் என்னோட ஃபோர்காஸ்ட்ல 0.68 வரையிலும் வர வாய்ப்பு இருக்கு. ஹை 0.80. ஸோ எந்த ஓவரால் மார்க்கெட் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு போகும். ஸோ அதனால இப்போ இருக்கக்கூடிய இதுல நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 0.6922 நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ணுங்க. பை பண்ணனா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.7392, நெக்ஸ்ட் டார்கெட் 1.7591, ஃபைனல் டார்கெட் நம்ம முன்னாடி சொன்ன போது 0.80ங்கிறது உங்களுடைய தேர்ட் டார்கெட் ஆகும். ஸோ இது ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்டர்லயே உங்களுக்கு ரீச் ஆகாதான வாய்ப்புகள் இருக்கு ஆஸ்திரேலியன் கரன்சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியும் நீங்க வந்து தாராளமா பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா 0.6591 ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட இனிஷியல் டார்கெட் 0.6951, நெக்ஸ்ட் டார்கெட் 0.7266 உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இங்க வந்து செல்ட்ருன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது 108.73, பட் அதெல்லாமே வந்து ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆன அன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் 104 வரையிலும் வந்திருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ வரையிலும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இது உங்களுக்கு ஓவரால் ட்ரெண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ல உங்களுக்கு வரும்போது ஒரு $114 வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அல்லது ஆல்ரெடி சப்போர்ட்டா இருந்த அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகாது. பிரேக் ஆகாம அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. இப்பொழுதைக்கு உங்களுக்கு ஹைன்னு பார்த்தோம்னாக்கா 114 வரையிலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோன் பார்க்கும்போது 100 அல்லது 104 வரையிலும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க, பை பண்ண வேண்டாம். இப்போ எதுவும் செல் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஹை உங்களுக்கு வரும்போது செல் பண்ணுங்க தாராளமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது போல உங்களுக்கு லாஸ்ட் வீக் உங்களுக்கு வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் உங்களுக்கு ஃபுல் டவுன் மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 250 பிப்ஸுக்கு மேல உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. இது இந்த ஒரு லாஸ்ட் ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு நியர்பை ஒரு 50 பிப்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 40 பிப்ஸுக்கு கீழே உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கு. இதோடைய ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியரா பிரேக் ஆயிருச்சு. ஆக்சுவலா இந்த பிரேக் ஏன்னா அன்னைக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தான் வந்தது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டோட சப்போர்ட் பிரேக் ஆயிருச்சு. அப்கமிங் வீக்ஸ்ல இது வந்து உங்களுக்கு அகைன் உங்களுக்கு இன்னும் ஃபாலோ ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாலோ ஆகும்போது உங்களுக்கு இனிஷியல் டார்கெட் 1.3160, அடுத்த டார்கெட் 1.2839.
ஸோ இந்த 1.2839 வரையிலும் இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 குவார்டருக்குள்ள மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால யூஎஸ்டி கேடை பொறுத்தவரையிலும் ரீசெண்ட் கையை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.2160, நெக்ஸ்ட் டார்கெட் 1.2839. நம்ம அடுத்ததா பார்க்க போறது குரூட் ஆயில். குரூட் ஆயில் ஆக்சுவலா இதுவும் அதே மாதிரி தான். இது நான் முன்னாடி சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா கனடா உங்களுக்கு கரன்சி ரொம்ப வீக் ஆனதுனால கமாடிட்டி கரன்சிஸ் ஆக்சுவலா உங்களுக்கு கனடா அண்ட் ஆஸ்திரேலியா உங்களுக்கு ஃபுல்லா வீக் ஆனதுனால என்ன நடந்துச்சு, உங்களுக்கு குரூட் ஆயில் உங்களுக்கு ஷார்ப் ஃபால், உங்களுக்கு ஒரு ஈவன் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கூட எதுவுமே இல்லாம உங்களுக்கு வந்து ஷார்ப் ஃபாலா நடந்திருக்கு. பட் உங்களுக்கு லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு அந்த ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்தா ஒரு பின்பா செட்டப் உங்களுக்கு வந்து ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. தாராளமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் லோ ஆக்சுவலா 42.60 நியர்பை அந்த பிரைஸ் ரேஞ்ச் நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் ரீசன்ட் லோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ல 23.6 50.73, நெக்ஸ்ட் டார்கெட் 55.76. இந்த 55.76 ஆல்மோஸ்ட் வித்தின் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு அல்லது ஜனவரி எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ குரூட் ஆயில் பொறுத்தவரைக்கும் தாராளமா நீங்க இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில இருந்து பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 55.76 வரையிலும் ஒரு வித்தின் எ மந்த்துக்குள்ள உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்ததா பார்க்க போறது கோல்டு. கோல்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ டோட்டல் அப் ட்ரெண்ட் தான், செல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அப் ட்ரெண்ட்ல நம்மளுடைய டார்கெட் 1265 சொல்லியிருந்தோம். பட் நான் அதுக்கு மேலேயே மார்க்கெட் உங்களுக்கு போயிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 1298.53 வரையிலும் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஸ்டில் இது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இங்க போய் நம்ம பை பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா நீங்க இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்களா இருந்தால் லோ வரும்போது பை பண்ணுங்க. அல்ல பொசிஷனல் பேசிஸ்ல நீங்க இப்போதைக்கு கரண்ட்ல பை பண்ண வேண்டாம். ஸோ இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க பை பண்ணுங்க தாராளமா. பை பண்ணிட்டு ரீசன்ட் லோ நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுங்க. ஒருவேளை இப்போ நீங்க பை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரைடே லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, பை பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கண்டினியூஷன் 1366 வந்து ரீசன்ட் ஹை வரையிலுமே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் யூஎஸ் டாலர் வீக் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இந்த இயர்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு உங்களுக்கு தாராளமாக ஸ்ட்ராங் ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு சேஃபான ஒரு கமாடிட்டி கரன்சி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால கோல்டை பொறுத்தவரையிலும் ரீசன்ட் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சில்வர். சில்வரும் அதே மாதிரி செல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய டார்கெட் 15.67 இனிஷியல் டார்கெட் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய செகண்ட் டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன் 16.96 வரையிலும் கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால சில்வரும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். ஸோ குரூட் ஆயில் கமாடிட்டியில இருக்கக்கூடிய குரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாமே லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். இன்னும் ஸ்டில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ட்ரெண்ட். கோல்டு சில்வர் வந்து அப்ட்ரெண்ட்ல இருக்கு. குரூட் ஆயில் அப்ட்ரெண்ட் உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு சில பார்ஷல் பேருக்கான டெக்னிக்கல் பிரிவு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் அல்லது வேற ஏதாவது சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்க எங்களுக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.